நெடுநிலத்தை காப்பதற்கு மர எளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும், சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பான இன்று ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவோம் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன தீன இந்தல்லாஹில் அல் இஸ்லாம். அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் நாங்கள் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லுங்கள். இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ். தீனுனா நாங்கள் மார்க்கம், மார்க்கம் மார்க்கம்னா நாங்கள் வழி. எந்த வழியில் போனால் நம்முடைய எல்லையை நோக்கத்தை அடைய முடியும், அதுக்கு பேர் நாங்கள் மார்க்கம். ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அறிவிப்பாங்க, திருச்சி செல்லுகின்ற ட்ரெயின் திண்டிவனம் செங்கல்பட்டு மார்க்கமாக திருச்சி போகும் அப்படின்னா தான் அந்த வழியாக போகும். இப்போ மார்க்கம் என்ன? நான் மார்க்கம்டா பயணம் செய்யக்கூடிய என்ன பயணம்? அல்லாஹ்வை அடையக்கூடிய பயணம். எந்த பயணம், எந்த மார்க்கத்தில் சென்றால் அல்லாஹ்வை அடைய முடியுமோ, சொர்க்கத்தை அடைய முடியுமோ, அந்த பயணத்தை சொல்லக்கூடிய காட்டக்கூடிய மார்க்கம் வழி என்னங்க? அல் இஸ்லாம். இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் தஆலா சர்டிஃபிகேட் கொடுக்கின்றான், இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன், இஸ்லாம் மார்க்கத்தை பொருந்தி கொண்டேன். இன்னொரு ஆயத்தில் சொல்லுகின்றான், ஒமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா. இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறு மார்க்கத்தை பின்பற்றினால் ஃபலன் யுக்பல மின்ஹு, அல்லாஹ் இடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதல்ல, ரிஜெக்டட். அது மட்டுமல்ல, வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன், நாளை மறுமையில் அவன் நஷ்டவாளியாக இருப்பான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்போ இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருக்கிறது. அதனால் அல்லாஹ் தங்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்த வசனத்திலே ஆயத்தில் கூறுகின்றான், இஸ்லாம் என்றால் அந்த இஸ்லாத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள். சில விஷயத்தை நமக்கு சாதகமாக இருக்கு, அது போதும், அதெல்லாம் தேவையில்லைங்க. அப்போ இஸ்லாம் என்றால் இஸ்லாத்தினுடைய துறைகள், ஷொபான் சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட். இஸ்லாத்திற்கு 5 துறைகள் இருக்கிறது, 5 டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அது பூரா சேர்ந்தது தான் இஸ்லாம். நான் சொல்லலை, இந்த ஆயத்திற்குல்ல யாயுல்லதி நாமனுதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, பக்ராவுடைய ஆயத். இந்த ஆயத்த தஃப்சீரில் இந்த குறிக்கிறாங்க உலமா பெருமக்கள், முஃபஸ்ஸிரீன்கள். இஸ்லாத்தினுடைய 5 துறைகள் இருக்கு, 5 டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. இது பூரா சேர்ந்தா தான் இஸ்லாம். ஒன்று என்ன நமக்கெல்லாம் தெரிந்தது என்ன? அகீதா. அகீதா சொன்னா ஈமான். ஈமான் முஃபஸ்ஸல். ஆமன்து பில்லாஹ் மலாயிகதி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத். அல்லாஹ்வை, குர்ஆனை, வேதத்தை, ரசூல்மார்களை, கியாமத்தை, இதெல்லாம் ஈமான் கொள்றது. இது பேர் நாங்கள் அகீதா. ஃபர்ஸ்ட். இரண்டாவது டிபார்ட்மெண்ட் என்ன? இபாதத். தொழுகை, நோம்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இதெல்லாம் நாங்கள் இபாதத். இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன? முஆமலாத். கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் செய்கிறது, கடன் கொடுக்கறது, வாங்கிறது, இது சம்பந்தப்பட்டது முஆமலாத். இன்னொரு டிபார்ட்மெண்ட் முஆஷராத்.
மக்களோடு கலந்துரையாடுதல். மக்கள் எப்படி உதாரணமாக பெற்றோருடைய உரிமை என்ன, மனைவி மக்களுடைய உரிமை என்ன, பிள்ளைகளுடைய உரிமை என்ன, ஹுக்கூக்குல் இபாத். எத்தனை ஆச்சுங்க? எத்தனை ஆச்சு? கவனமாக கேட்குறேன்னு பார்க்குறேன். எத்தனை ஆச்சு? 3 ஆச்சு, இல்லை 4. ஒன்று அகீதா, 2வது என்னாங்க இபாதாத், 3வது என்ன முஆமலாத், 4வது முஆஷரா, 5வது முக்கியமானது சியாசத். நாங்கள் சியாசத், சியாசத்தும் இஸ்லாத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது, ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்கிறது. இந்த ஆயத்து தஃப்சீரில் இருக்கு. சியாசத்தில் பொலிட்டிக்கல், தொழுதா போதும், அது அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசாது, எல்லாம் துவா செய்கிறாங்க தான். அப்போ அரசியலும் என்னங்க, அதுவும் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட். அதான் இப்போ நம்ம பார்க்கணும். இந்த சியாசத் இருக்கிறது, இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, இது ஆட்சி அதிகாரம் எல்லாம் சேர்ந்தது. இது இஸ்லாத்தினுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருப்பதின் காரணத்தினால்தான் நபியா இருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? நபி. நபியா இருக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன கேட்குறாங்க? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தா, அரசாங்கத்தை தா, ஆட்சி செய்யக்கூடிய தௌஃபீக்கை தான் கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? யார் கேட்குறாங்க? கேட்குறாங்க யாரு? சுலைமான் நபிப்பா, சுலைமான் நபி. இங்கே கேட்குறீங்களே, அப்போ கேட்டுக்கிறேன், எனக்கு கவனமாக கேட்கணும். யார் கேட்குறாங்க? சுலைமான் யாருங்க? நபி. ஒரு நபியாக இருக்கக்கூடியவங்க என்ன கேட்குறாங்க? ஆட்சி கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா நாங்க அல்லாஹ் சொல்கிறேன், நான் நபி போய் ஆட்சி உணவு சொல்லணும்ல, சொல்லணும் அப்படி அல்லாஹ் தஆலா இல்லை. அப்போ ஆட்சி இருக்கிறது, அரசியல் இருக்கிற, இதுவும் நாங்க ஹுக்கூமத், இதுவும் இஸ்லாம். அதனால் அல்லாஹ் என்ன சொன்னா, அவனுக்கு ஆட்சி கொடுத்தானா இல்லையா? ஆட்சி கொடுத்தானா இல்லையா? ஆட்சி கொடுத்து, எப்படிப்பட்ட ஆட்சி? கியாமத் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவங்க அப்படிதான் கேட்டாங்க. ஏன் ரசூல்லா பற்றி பாருங்க. ரசூல்லா மக்காலிருந்து துன்புறுத்தப்பட்டு, சகிக்க முடியாமல் துன்புறுத்தப்பட்டு, இதுக்கு பிறகு இங்கே இருக்க முடியாது என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டு என்ன செய்கிறாங்க? எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? அப்போ சொல்லிடுங்க, மதீனாக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? இருக்க முடியல, சொல்ல தாங்க முடியல. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, அவங்க மனசில், வெறும் தொழுது துவா செஞ்ச வேலைக்கு ஆகாது, வெறும் தொழுது துவா செஞ்சு இப்பா செய்த வேலைக்கு ஆகாது. என்ன வேணும்? அதிகாரம் தேவைப்படுகிறது, ஆட்சி தேவைப்படுகிறது. அதனால துவா செய்ற குர்ஆன்ல உள்ள குர்ஆன்ல வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா. சுல்தான் என்னங்க? ஆட்சி. யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தா. எப்போ கேட்டாங்க? இந்த தொல்லை தாங்க முடியல, இதுக்கப்புறம் சரியா வராது. அப்போ அதில் என்ன வரணும்? அதிகாரம் வந்தால் தான் வேலைக்கு ஆகும். இந்த ஆயத்துக்கு முன்னால அல்லாஹ்வே சொல்லுகின்றான், இப்படி நீங்க துவா செய்யுங்க. யார் சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா வகுல், நபி இப்படி துவா செஞ்சுட்டு போங்க. வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா. யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை கொடு, அதிகாரத்தை கொடு, துவா கேட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் என்னங்க? ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆட்சி கிடைச்சாரு ரசூலுல்லாஹ். மக்கா வெற்றி கொண்டாங்க, பல நாடுகள் வெற்றி கொண்டாங்க. இஸ்லாமிய ஆட்சி அப்பதான் வந்துச்சு. அப்ப சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஆட்சி செய்வது, அரசியல் செய்வது, இதெல்லாம் என்னங்க? இதுவும் இஸ்லாத்தின் ஒரு துறையாக இருக்கின்றது. அப்போ எப்படி நாம அந்தந்த சீசன்ல அந்தந்த விஷயத்தை பேசுறோமோ, ரம்ஜான் வந்துருச்சு, ரம்ஜான்ல எதை பத்தி பேசணும்? வியாபாரத்தை பத்தி பேசணுமா? ஹஜ்ஜை பத்தி பேசணும். ரம்ஜான் என்ன பேசணுங்க? ரம்ஜான் எதை பத்தி பேசணும்? நோம்பு பத்தி பேசணும். அந்த நேரத்தில் போயிட்டு வியாபாரம் செய்யப்படி, நிக்கா செய்வதுப்படி, அதனால் யாஜி ரம்ஜான் டைம் பார்த்தா வரல.
ரம்ஜானில் நோம்பு பற்றி பேசணும். ஹஜ்ஜி காலத்தில் ஹஜ்ஜி வரப்போகுது, ஹஜ்ஜி சீசன் என்ன பேசணும், எதை பேசுனாங்க, ஹஜ்ஜை பற்றி பேசணும். அதே மாதிரி இஸ்லாத்தில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய அரசியல். இப்போ என்னங்க சீசன் நாங்க இப்போ என்ன சீசனுங்க இப்போ தேர்தல் சீசன். இப்போ தான் அதை பற்றி பேசணும். கரெக்டா? குர்ஆன் அடிப்படையில் அப்போது ஆட்சி இருக்கிறது இஸ்லாத்தில் ஒரு இது ஒரு பகுதி. இப்போ நாம் பார்க்க வேண்டியது ஆட்சி என்று சொன்னால் எத்தனை ஆட்சி இருக்குது? 2 வகை ஆட்சி இருக்குது. 2 வகையான ஆட்சி. ஒரு ஆட்சி என்ன? மன்னர் ஆட்சி. மன்னர் தன்னுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி நான் சொல்கிறது தான் அரசனா, நான் அரசனாக இருக்கிறேன், எல்லாம் ஒத்துக்குங்க ஒத்துக்கணும், எனக்கு பெரிய புள்ள அதை ஆட்சி செய்வார், எனக்கு பெரிய தம்பி ஆட்சி செய்வார். இது நான் மன்னர் ஆட்சி. அதை இஸ்லாம் தடுக்கிறது, வெறுக்கிறது. இஸ்லாம் எதை ஆதரிக்கிறது? இன்னொன்று மக்கள் ஆட்சி. இஸ்லாம் மக்கள் ஆட்சியை தான் வலியுறுத்துகின்றது. இஸ்லாம் என்ன செய்யுங்க? மக்கள் ஆட்சி. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் என்ன வரணும்? ஆட்சி செய்யணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆட்சி செய்யணும். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆட்சி செய்வது. அப்போ மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு 2 பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10-15 பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஆதரவு கொடு, அதுக்கு ஆதரவு கொடுன்னு சொல்லி. அப்போ நம்ம குறிப்பிட்டு யாரும் சொல்ல தேவை. இஸ்லாம் என்ன சொல்லுது? பொதுப்படையா சப்ஜெக்ட் பேசிக். இந்த வாக்களிப்பது இருக்கிறதே, வாக்களிப்பு இது வந்து அமானத். நாங்கள் அமானத், இவர் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் என்று நாம வாக்களிப்பது, இது வந்து அமானத். அமானத் என்பது குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. அமானிதத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? தகுதி உள்ளவர்கிட்ட ஒப்படைங்க அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் பயணம் செய்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்போ வரும் யா ரசூலல்லாஹ்? என்ன கேட்டாங்க? கியாமத் எப்போ வரும்? இப்போ ரசூல் சொல்றாங்க, அமானிதம் வீணடிக்கப்பட்டு விட்டால். எப்படி? அமானிதம், ஒருத்தர் அமானிதம் இருக்கு, அந்த அமானிதத்தை அவர் வீணாக்கினால், அமானிதம் பொதுவாக பரவலாக அமானிதம் வீணடிக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பாருங்கள். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம் அமானிதத்தை வீணாக்குறது. அப்போ நம்ம என்ன அமானத்தை எப்படி வைக்காது? சஹாபா கேட்டாங்க, யார சொல்லலாம், அமானத்தை வீணாக்குறதுனா என்ன யார சொல்ல புரியல. சொல்றாங்க, தகுதி இல்லாதவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைப்பது. ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஒருவர் ஆட்சிக்கு தகுதி இல்லை, நல்லா தெரியுது, நம்மளுக்கு வேண்டியவர்ப்பா, வேறு வழி இல்லை, அதனால் அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் வேண்டியவர் என்பதற்காக, நாங்கள் பிடிக்காது என்பதற்காக அப்படி இல்லை. தகுதி இல்லாதவரிடத்தில் பொறுப்பு ஒப்படைப்பது, தகுதி இல்லாதவரிடத்தில் ஆட்சி ஒப்படைப்பது, இதுதான் என்னங்க அமானிதத்தை வீணடிப்பது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அமானிதத்தை யார்கிட்ட படைக்க? நல்லா சொல்லு, இன்னல்லாஹ் யஅமுருக்கும், அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், அன் துஅத்துல் அமானாதி, உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட இந்த அமானிதத்தை யார் தகுதி உள்ளவர்கள் அவங்கள்ட்ட ஒப்படைங்க. அப்போ இந்த வாக்களித்தல் என்பது எப்படிங்க? என்னங்க அமானத். ரெண்டாவது, முதல் என்ன சொன்ன நம்மளுக்கு, இந்த வாக்களிப்பது என்பது சில பேர் நம்மளுக்கு ஞாபகம் எவனா வந்துட்டு போகிறான், நான் ஓட்டு போகலப்பா அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா அந்த வேற ஒருத்தர போட்டு போயிடும். அப்போ குர்ஆன்ல வருகிறது, உங்களை வாக்களிப்பதற்காக, டைரக்டாக வாக்களிப்ப சொல்லலை, சாட்சி சொல்வதற்காக அழைக்கப்பட்டால், அந்த சாட்சி சொல்வதற்கு விளக்க சொல்றாங்க, ஒருத்தருக்கு நீங்க பொறுப்பு ஒப்படைங்க அப்படி சொன்னா நல்லவர் ஒப்படைக்கணும். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னா அவர் எல்லாம் விரும்புவதில்லை. அப்போ அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தகுதியை, இந்த பொறுப்பை நீங்கள் விலக்கி கொண்டாலும் தப்பு. யாருக்கு நான் போட மாட்டேன், யாருக்கு ஆதரிக்க மாட்டேன், அதுவும் தப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் வீணாக்கிறீங்க. அதே மாதிரி கொடுக்கப்பட்டதை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்?
அப்படி சொன்னால் யாரும் நான் குறிப்பில்லை. குர்ஆன் என்ன சொல்லுங்க பார்க்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனை இறக்கியிருக்கின்றார். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுதல் நாஸ். இந்த குர்ஆன் இருக்கிறதே பொதுமறை, யாருக்கும் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் பொதுவானது. என்ன சொல்லுது இந்த குர்ஆன்? ஹுதல் நாஸ். இன்னும் அல்ல தெளிவாக சொல்லுகின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் உங்களுக்கு மிக மிக நேர்த்தியான வழியை காமிக்கும். கொஞ்சம் கூட அதில் தப்பு இருக்காது. அந்த குர்ஆன் நீங்கள் பின்பற்றீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். ஹிய அக்வம், முழுக்க முழுக்க நேரான வழி. அப்போ குர்ஆன் என்ன சொல்லுது? இந்த பிடிப்பட்ட நேரத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் குர்ஆன் சொல்லுது. ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகின்றான். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு சூரா இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு சூரா சூரத்து ஷூரா. நாங்கள் சூரா பேர் சூரத்து ஷூரா, ஆலோசனை செய்வது, மஷூரா செய்வது, அந்த சூரா பேர். அதில் அல்லாஹ் தஆலா ஆலோசனை செய்வது பற்றி சொல்கிறான். வல்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாத வஅம்ருஹும் ஷூரா பைனஹும். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் சொல்கிறான், என்னோட நல்லடியார் எப்படி சொன்னால், என்னுடைய நல்லடியார் யாருன்னு சொன்னால், எனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பாங்க, தொழுகை நிறைவேற்றுவார்கள். மூணாவது நான் சொல்கிறான், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் முக்கியமான விஷயம், எல்லா விஷயத்திலும் இல்லை, அம்ருஹும்னா முக்கியமான விஷயம், அம்ருஹும் முக்கியமான விஷயங்களில் அவர்கள் ஆலோசனை செய்து முடிவு செய்வார்கள். அப்போ அந்த தஃப்சீர் எழுதுறாங்க, அம்ருஹும் முக்கியமான காரியம் என்றால் அதில் என்னங்க சல்தனத், ஆட்சி அமைத்தலும் முக்கியமான விஷயம். அதில் எழுதுறாங்க தஃப்சீரில். அப்போ ஆட்சி அமைக்கும் விஷயத்தில் ஒருத்தருக்கு நம்ம இவர் தகுதியானவர் என்று சொல்லணும்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் முடிவு செய்யாதீங்க. என்ன செய்யாதீங்க? தனிப்பட்ட முறையில் முடிவு செய்யாதீங்க. எனக்கு மனசில் நல்லது படுறேன், உங்களுக்கு வேண்டியவர் என்ன பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்காதீர்கள். ஏன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதுல்லாஹி அலல் ஜமாஅ. ஜமாத்தாக ஒரு செயல் செய்யும் போது அதில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். யதுல்லாஹி அலல் ஜமாஅ. ஜமாத்தாக நீங்கள் முடிவு செய்தால் அது அல்லாஹ் உதவி கிடைக்கும். யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வந்துவிட்டால் உங்களை யாரும் மிகைக்க முடியாது, நீங்கள் தான் வெற்றி பெற முடியும். ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்ம சிறுபான்மைங்க பயப்படாதீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். வரலாற்றில் எடுத்து பாருங்கள், எத்தனையோ சிறுபான்மை பெரும்பான்மை வெற்றி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், சிறுபான்மை பெரும்பாற்று கொண்டு, எதை கொண்டு? பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால் சிறுபான்மை பெரும்பான்மை வெற்றி கொள்ள முடியும், அல்லாஹ் வாக்களிக்கின்றான். எனவே நீங்க என்ன செய்யுங்க, கூட்டாக ஜமாத்தா முடிவு பண்ணுங்க. எல்லாம் ஒரு வித்த கருத்துக்கு வாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்க, நம்ம எல்லாரும் யாருங்க? முஸ்லிம் தீன். நம்முடைய இறைவன் யார்? இறைவன் யாருங்க? எல்லாத்துக்கும் அல்லா தானே. அம்ஜிகரை உள்ளது அல்லாஹ் தான். செல்லி எத்திரி மஹல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒருவன் தான். இந்த உலகத்து எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான். எல்லா முஸ்லீம்களுக்கும் எல்லா படைப்பினர்களுக்கும் யாரு? அல்லாஹ் ஒருவன் தான். மாற்று கருத்து இருக்கா? இல்லை. எல்லாத்துக்கும் ரசூல் யாருங்க? அல்லாஹ் ஒருவன். ஒன்றுபடுகின்றோமா இல்லையா? ரசூல் யாருங்க? ஒன்றுபடுகிறோமா இல்லையா? கிப்லா, நம்மளுக்கு கிப்லா எதுங்க? அம்ஜிகையில் உள்ள மட்டும் மேற்க பக்கம் சொல்லுவாங்க, வேற மண்ணடி உள்ளவங்க கிழக்கு பக்கம் சொல்லுவாங்க, அப்படி இருக்கா? அல்லாஹ் யாருக்கு கிப்லா ஒன்று தான். அப்போ அல்லாவுக்கு ஒருவன் ஒன்றுபடுகின்றோம், ரசூல் ஒருவருக்கு ஒன்றுபடுகின்றோம், கிப்லா ஒன்றில் ஒன்றுபடுகின்றோம்,
அதான் அல்லாஹ் தஆலா தொழுகை ஜமாத்தாக தொழுங்கன்னு சொல்றான். அப்போ இதெல்லாம் ஒன்றுபடுகின்ற பொழுது இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆட்சி முறை இருக்கிறது. அதை நாம் பதிவு செய்வதற்கு அதற்கு ஆதரவு கொடுக்கும் போது அதற்கு ஒன்றுபடமா இல்லையா? ஒன்றுபடமா இல்லையாங்க? அல்லாஹ் சொல்றான் வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு குர்ஆன் சொல்லுது, நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். வலா தனாஸஉ, கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். பல விஷயம் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்று வருகின்ற பொழுது, நாட்டுக்கு நலன் என்று வருகின்ற பொழுது, சமுதாய நலன் என்று வருகின்ற பொழுது, எதை செய்தால் சமுதாயத்துக்கு நலன் என்று வருகின்ற பொழுது என்ன செய்யுங்க? ஒன்றுபடுங்கள். வலா தனாஸு, பிரிந்து விடாதீர்கள். அப்படி பிரிந்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் அன்ஃபால்ல வஅலமுல ஃபதஃப்ஷலு, நீங்கள் பலவீன வாய்ப்பு, நீங்கள்லாம் செய்யுங்க, கோடை ஆகிடுவீர்கள். ஃபதஃப்ஷல்னா கோடை, பயந்து இருக்கணும். என்ன செய்வோம் எது செய்வோம் தைரியம் வராது. கடந்தா இல்லையா? ஃபதஃப்ஷலு, உங்களுக்கு மத்தியிலே பிரிவினை வந்து விட்டால் ஃபதஃப்ஷலு, நீங்கள் கோடையாகிடுவீர்கள். வதذهب ريحكم, நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள். நல்லா எச்சரிக்கின்றார். அப்போ ஒன்றுபடுகின்ற பொழுது ஒன்றுபட்டு என்ன செய்யணும்? மஷூரா பண்ணுங்க. மஷூரா பண்ணி முடிவு பண்ணுங்க. ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம். அல்லாஹ் தஆலா பொதுவாக மோமின் மட்டும் சொல்லலை, ஒரு ஆயத்தெல்லாம் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான். ரசூலுல்லாஹ்ங்க இந்த உலகத்திலேயே அதை அவரை விட அனுபவசாலி, அவரை விட அறிவாளி யாரா இருக்கிறாங்க? இல்லை. அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்து ஆல இம்ரான்ல, வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நபியே முக்கியமான விஷயங்களில் நீங்கள் சஹாபாக்களிடத்தில் முஃமின்களிடத்தில் மஷூரா செய்யுங்க. யாருக்கு சொல்றான்? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதுக்காக வேண்டி? ரசூலுல்லாஹ் தேவை மஷூரா டேரக்ட் அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் சொல்லணும்னு செய்யல. நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. அந்த இடத்துல உள்ள குர்ஆன் ஷரீஃப் அந்த ஆயத்துக்கு விளக்க சொல்றாங்க. ஃபில் அம்ருன்னு சொன்ன அர்த்தம் ஆட்சி, அதிகாரம், ஆட்சி விஷயத்தில், அதிகார விஷயத்தில், அதிகாரம் வருகின்ற விஷயத்தில் என்ன செய்யல, நீங்க தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்காதீங்க. வஷாவிருஹும் ஃபில் அம்ர், கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. அப்போ முடிந்த வரைக்கும் என்ன செய்யுங்க? நம்ம வரக்கூடிய எத்தனை தேதிங்க? எத்தனை தேதி? 23ஆம் தேதி. 23ஆம் தேதி இன்னும் 4 நாள் இருக்கு, 5 நாள் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கருத்து வேறுபாடை மறந்துட்டு அவன் பெரியவன் அவன் என்ன சொல்கிறான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம். அப்போ இந்த விஷயத்தில் ஒருத்த ஜமாத் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். ஒன்று ஊரில் பூராம சேருங்க, அல்லது குறைந்தபட்சம் மஹல்லாக்கார் ஒன்று சேருங்க, அல்லது குறைந்தபட்சம் ஜமாத் ஒன்று சேருங்க, குறைஞ்சபட்சம் குடும்பத்தில் ஒன்று சேருங்க. குடும்பத்திலே பிரிவேன. குடும்பத்தில் ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் பேச்சை கேளுங்க. அதை விட பெரிய விஷயம் உலமாக்கள். நீங்கள் கேளுங்க, உலமாக்க மஷூரா கேளுங்க. ஜமாத் உலமாருக்கு சமுதாயத்துக்கு எது பயனுள்ளதாக இருக்கும் என்பது அவர்களுக்கு நாங்கள் ஆன்மீகமே தெரியும், அரசியலும் தெரியும். தற்காலத்தில் என்ன செய்யணும்? அதனால் ரொம்ப யோசனை பண்ணி மஷூரா பண்ணி தனித்தனிப்பட்ட முறையில் முடிவு பண்ணாமல் ஒன்றுபட்டு ஆலோசனை செய்து நமது சமுதாயத்திற்கு எது பலனுள்ளதாக இருக்கின்றதோ அதை நாம் முடிவு செய்ய வேண்டும். செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். பின்னாரோட செய்யலாங்களா? என்ன செய்யலாம்? ஓட்டு போடலாமா? எப்படி ஓட்டு போடணும்? முதல்ல ஒன்றுபட்டு மஷூரா பண்ணி என்ன செஞ்சால் நல்லா இருக்கும், எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் முடிவு செய்யணும். செய்யலாங்களா இன்ஷா அல்லாஹ்? அப்போ நாம் முயற்சி செய்வது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலாட்ட ஒப்படைக்கணும். அல்ல துஆவை செய்யணும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துதில் முல்க மன் தஷா. அல்லாஹ் தஆலா தான் ஆட்சிக்கு அதிபதி. இந்த உலகத்தில் எத்தனை ஆட்சிகள் இருக்கிறது, எத்தனை ஆட்சியாளர் இருக்கிற எல்லாத்துக்கும் அதிபதி யாருங்க? அல்லாஹ் தான். அவன் நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றான். அவன் நாடியவரத்திலிருந்து ஆட்சியை பிடுங்கி விடுகின்றான்.
எனவே ரசூல்லா நமக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம முயற்சி செய்யணும், மஷரா செய்யணும். ஒரு துவா, என்ன துவா? அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா. போதுங்க, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக அஃபீனா. நான் அதுக்கு, யா அல்லாஹ், உனக்கு பயப்படாத எங்கள் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளரை நியமித்து விடாத யா அல்லாஹ். துவா செய்துட்டு இருக்கு. உனக்கு பயப்படாத, எங்கள் மீது கருணை காட்டாத ஆட்சியாளர் நியமித்து விடாத யா அல்லாஹ்ன்னு துவா செய்திருக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அனைவர்களுக்கும் புரியக்கூடிய, விளங்கக்கூடிய தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நமக்கு மத்தியில் ஒற்றுமை தந்தருள்வானாக. ஆலோசனை செய்து அதை முடிவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வரக்கூடிய காலத்தை அல்லாஹ் தஆலா சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக ஆட்சி அருள் புரிவானாக.